மேன்மை தங்கிய ஜொஹூர் மாநில இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் தொடர்ச்சியாக ஏற்படும் நீர் விநியோக தடங்கல் காரணமாக மாநிலம் அதன் நீர் விநியோகத்தின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பொந்தியான் பகுதியில் 4 நாட்கள் நீடித்த நீர் விநியோக தடையால் பொதுமக்கள் மத்தியில் பரவலான அதிருப்தி ஏற்பட்டதை அடுத்து இந்த வலியுறுத்தல் வந்துள்ளது. நீர் ஒரு முக்கிய மாநில சொத்து என்பதை அவர் வலியுறுத்தியதோடு கூட்டரசு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தை சார்ந்திருப்பதையும் விமர்சித்தார். ஜொஹூர் தனது நீர் விநியோக அமைப்பில் பங்குகளை வாங்கி பிரதிநிதித்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். சமூக ஊடகங்களில் அவர் வெளியிட்ட கருத்துக்கள் பொதுமக்களிடமிருந்து கணிசமான வரவேற்பை பெற்றன. பலர் மாநிலம் முழுவதும் இதுபோன்ற பிரச்சனைகளை பதிவு செய்துள்ளனர். மே மாதம் ஏற்பட்ட ஒரு பெரிய நீர் விநியோக தடையை தொடர்ந்து இந்த அழைப்பு வந்துள்ளது. சுங்காய் ஜொஹூர் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் வெள்ளம் காரணமாக உபகரணங்கள் சேதமடைந்ததால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் பாதிக்கப்பட்டனர். எனவேதான் நீண்டகால நீர் மேலாண்மை தீர்வுகளுக்கான புதிய கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.